2026 புத்தாண்டு தமிழகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கிற நாள். மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து தமிழக மக்களுக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குகிற நல்ல ஆண்டு இந்த ஆண்டு. அதோடு மட்டுமல்ல, தமிழகத்தில் வளம் கொழிப்பதாக, பொருளாதார ரீதியாக இறை உணர்வோடு கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு சிறப்பிக்கும் அந்த நம்பிக்கை தமிழக மக்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு, பெண்களுக்கானாலும் சரி, ஆசிரியருக்கானாலும் சரி, செவிலியருக்கானாலும் சரி, தூய்மை பணியாளருக்கானாலும் சரி, ஊடக நண்பர்களுக்கானாலும் சரி, அத்தனைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற ஆண்டாக 2026 திகழும். தொடர்ந்து இந்த ஆண்டுகள் வரும் ஆண்டுகள் மிகச்சிறப்புக்குரியதாக பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா அவருடைய நல்வழியிலே மிகச்சிறப்பாக இந்த ஆண்டு இருக்கும். அந்த வகையிலே எங்களுடைய பொதுச்செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் இந்த எதிர்காலத்தை வெற்றியின் இலக்காக கொண்டிருக்கிறார். அந்த இலக்கை அடைவதற்கு அருள்மிகு மீனாட்சி அம்மன் எங்களுக்கு துணை நிற்பார். அந்த மீனாட்சி அம்மன் துணையோடு இந்த ஆண்டு ஒரு புதிய மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி, அருமையண்ணன் எடப்பாடியார் தலைமையின் ஆட்சி மீண்டும் மலரும். குறிப்பாக இறையுணர்வு கொண்டவர்கள், விவசாயிகள் அத்தனை பேருக்கும் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தை தமிழக மக்கள் சரியாக பயன்படுத்துவார்கள். வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இந்த நல்ல சூழ்நிலையில் மீனாட்சி அம்மனை வழங்குகிற வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஊடக நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள், வரும் பொங்கல் வாழ்த்துக்களை இணைத்து புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக, மாவட்ட கழகத்தின் சார்பாக எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் நாங்களும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி. நீதிமன்ற தீர்ப்பு என்ன விளைக்கிறதோ அதன்படி அனைத்து இந்திய அண்ணா திமுக நியாயத்தின் பக்கம் இருக்கும். நீதிமன்ற தீர்ப்பு மேல்முறையீடு இருந்தாலும் சரி, உடன் இருந்தாலும் சரி, இறுதியான நீதிமன்ற தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாக்கும் என்று எங்கள் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் திருப்பூர் தொகுதி மக்கள் மிக ஒற்றுமையாக சிறப்பாக இருப்பதற்கான வழிவகையோடு அந்த நல்ல நிகழ்ச்சி ஒரு சமாதான பூமியாக இருந்தது. நிச்சயமாக அது உருவெடுக்கும், அது எதற்கும் சந்தேகம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.